பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் வயது, இடம், நேரம் என எந்த எல்லையும் இல்லாம தொடர்ந்து நிகழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இது மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்றாக இந்த சமூகம் பார்த்து வந்துக்கிட்டே இருக்கு. பல சம்பவங்கள் வெளியில் வராமலேயே மறைந்து போகக்கூடிய நிலையில, சிலர் தங்களின் கசப்பான அனுபவங்கள பகிர்ந்து வராங்க. சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. அந்த வரிசையில் இளம் நடிகை ஆஷிகா அசோகன் தன் பருவ வயதில் பேருந்தில் நடந்த ஒரு கொடூரமான பாலியல் சீண்டல் சம்பவத்தை வேதனையுடன் பகிர்ந்திருக்கிறாங்க. ரசிகர்களையும் சமூகத்தையும் அது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை ஆஷிகா அசோகன் இந்த படம் தொடர்பாக மிகப்பெரிய அளவில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. பெண்கள் இப்போது சமீபத்தில் அன்றாடம் நிறைய அச்சுறுத்தல்களை சந்திச்சு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வருது. பலர் அதை வெளியில் சொல்ல தெரிகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இப்படியாக ஏதாவது சம்பவம் நடந்திருக்கான்னு கேள்வி கேட்டதற்கு அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆஷிகா அப்படின்னா, எல்லாரையுமே ரொம்பவே கேட்கக்கூடியவங்கள மனதை ரொம்பவே உலுக்கியிருக்கு. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு பட்டப்படிப்பிற்காக பெங்களூரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பம் நான் போட்டிருந்தேன். அதே சமயம் இன்னொரு பல்கலைக்கழகத்துலேயும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு நாள் எனக்கு நான் முதல்ல அப்ளை பண்ண காலேஜிலேருந்து அழைப்பு வந்தது. நாளைக்கு நீங்கள் நேரில் வரணும்னு சொன்னாங்க. உடனடியாக அழைத்ததுனால வேறு போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்ய முடியல. நான், அம்மா, அப்பா, தம்பி 4வரும் அரசு பேருந்தில் நாங்கள் பெங்களூர் போனோம். அதே போல் கோயம்புத்தூருக்கு திரும்பி வந்தோம். அந்த பயணம் இரவு நேரத்தில் இருந்துச்சு. வழியில் காட்டுப்பகுதி போன்ற பாதைகளை கடந்து தான் வர வேண்டியிருந்தது. அதிகாலையில் நாங்கள் கோயம்புத்தூரை போய் சேரக்கூடிய நிலையில் தன் வயது குறித்து பேசும்போது, அப்போது எனக்கு 16 அல்லது 17 வயது இருக்கும். நான் ஜன்னல் சீட்டில் அமர்ந்திருந்தேன். என் தம்பி அம்மாவின் மடியில் தலை வைத்து தூங்கிட்டு இருந்தான். பின்னாடி அப்பா உட்கார்ந்துருந்தாரு. இரவு பயணம் அப்படின்றதுனால பேருந்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம். அந்த பயணத்தின் போது நடந்த சம்பவம் ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் என் மீது ஏதோ ஒன்று பட்டது போல உணர்ந்தேன். முதல்ல அது இலை அப்படி ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு நினச்சி தட்டிட்டு மீண்டும் தூங்க முயற்சி பண்ணேன். ஆனால் மீண்டும் மீண்டும் ஏதோ கை என் மீது படுவதை உணர்ந்த போது அது பின்னால் அமர்ந்திருந்த நபரினுடைய கை அப்படின்னு புரிஞ்சது. அந்த அதிர்ச்சியும் பயமும் என்னால் இன்ன வரைக்கும் மறக்கவே முடியல. 2 முறை நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். 3வது முறை அந்த நபரின் கை மீண்டும் பட்டது. பயத்துடன் அம்மாட்ட சொல்லிட்டேன். அம்மா உடனடியாக அப்பா கிட்ட சொன்னார். அப்பா எழுந்து அந்த நபரை நேரடியாக தாக்கிட்டாரு. அவனை தூக்கி வெளியே இழுத்து போட்டார். ஆனால் அந்த பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் யாரும் இதற்கு எதிராக எதுவுமே செய்யலை. அந்த நபரின் முகத்தை கூட நான் தெளிவாக பார்க்கலன்னு வேதனையோடு பகிர்ந்திருக்கிறாங்க. எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எப்போ தான் இதெல்லாம் சரியாகுமோ அப்படின்ற மிகப்பெரிய அளவில் மனதுக்குள்ளே நம்மளுக்கே ஒரு பயம் ஏற்படுது. எப்படி நம்ம சமூக வெளியில் இந்த மாதிரியெல்லாம் தைரியமாக போக முடியுமா அப்படின்றது நடந்தவங்களுடைய அனுபவத்தை பகிரும்போதே பயமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.